So good evening students, today we will see the current affairs analysis dated from 9th January 2026. The first article related to the USA withdrawal from Global International Organization. கிட்டத்தட்ட 66 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அவங்க வந்து தங்களோட ஆதரவை விலக்கியிருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு கோ அவுட் சைட் ஃப்ரம் தி 66 ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இன்னும் அவங்க கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் எந்தெந்த குரூப்பிங்லேருந்தெல்லாம் அவங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஎஸோட மணி வந்து வேஸ்டட் ஆகுது, யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன்டி அமெரிக்கனிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆன்டி அமெரிக்கன் குரூப்பாக இருக்காங்களோ, அவங்க ஆன்டி அமெரிக்கன்னா அமெரிக்காவோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்காங்களோ அந்த குரூப்பிங்லேருந்து அவங்க வெளியேறதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ the 66 groupings including UNFCCC, ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், அப்புறம் ஆல்ரெடி பாரிஸ் கிளைமேட் சேஞ்சில் இருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ், அண்ட் தென் ஐபிசிசி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் டு கவுண்டர் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. அது காரணம் திஸ் வாஸ் இனிஷியேட்டட் பை இந்தியா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. ஸோ டு கவுண்டர் இந்தியா, ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் இனிஷியேட்டட் பை இந்தியா இன் 2015. இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் inaugurated in India. So headquarters எங்கே இருக்குது? Gurugram, that is Gurgaon of Haryana. So the headquarters. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 100க்கு மேலே 107 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மால்டோவா இஸ் த லேட்டஸ்ட் கண்ட்ரி, ஜாயின் லாஸ்ட் இயர். 107வது கண்ட்ரியாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து இமென்ஸ் சப்போர்ட் இருக்குது. இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ், தட் இஸ் இக்வேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ சன் நெவர் செட்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ இமென்ஸ் பொட்டென்ஷியல் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ இந்த சோலார் எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணுறதுக்காக சோலார் பவர் பேனல்ஸ் ஃபிட் பண்ணுறது, சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் பேனல்ஸ் வீடுகளுக்கும் சரி, சோலார் பவர் பிளான்ட்ஸ் வைக்கிறது. அதன் மூலமாக there will be one grid, one sun, one grid network, one world அப்படின்ற கான்செப்ட். அது வந்து வித்தவுட் இன்டரப்ஷன், ஏன்னா சன் எப்போவுமே இந்த ஏரியாவில் செட் ஆகாது அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கும். ஸோ அங்கே கனெக்ஷன்ஸை இங்கே கொண்டு வருது. ஸோ ஒன் கிரிட் கனெக்டிவிட்டியை உருவாக்குது. அதன் மூலமாக ரினியூவபிள் எனர்ஜி கனெக்டட் வேர்ல்டை உருவாக்குறது அப்படின்றது தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் 100க்கு மேலே கண்ட்ரிஸ் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. 1000 ஜிகாவாட்கான டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். கெப்பாசிட்டி சோலார் இன்ஸ்டலேஷன் மூலமாக தட் இஸ் 1 ட்ரில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் 1000 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இது மூலமாக கொண்டு வர்றது. அப்புறம் 1 மில்லியன் பாப்புலேஷன் சோலார் பவர்ஸ் வந்து கொடுக்கறது. 1000 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 1000 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதோட டார்கெட்ஸ். ஸோ ரெடியூஸ் பண்ணுற கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ண, நாட் சீக்வஸ்ட்ரேஷன், கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஹெல்ப் த கண்ட்ரீஸ், தட் இஸ் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த சோலார் பவர் கம்பெனி ப்ராஜெக்டில் அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நமக்கு இந்தியாவில் டிஸ்காம்ஸ் இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டிஸ்காம்ஸ் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனிஸ். அவங்களுக்கு வந்து பவரை வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் வில் கிவ் அ பாலிசி ரெகுலேஷன். தே வில் சப்போர்ட் சப்சிடைஸ் ரேட்டில் பவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபண்டிங் மெக்கானிசம் இஸ் ஆல்சோ தேர். ரெகுலேஷன், அப்புறம் பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபினான்சிங் பை தி வேர்ல்டு பேங்க். ஸோ ஃபினான்ஸ் வந்து இவங்க ஃபண்ட் இருக்காது. ஸோ தே வில் ஹெல்ப் டு கெட் வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். So that's about this
பார்ட். அப்புறம் ஐபிசிசி அப்புறம் யூஎன்எஃப்சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட். 1992ல் இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ரியோ டி ஜெனீரோ எர்த் சமிட் 1992ல் இந்த சமிட்டில் தான் யூஎன்எஃப்சிசி, யூஎன்சிபிடி, யூஎன்சிசிடி கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாரிஸ் லைக் கிளைமேட் சேஞ்சை தடுக்கிற, குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு, கார்பன் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெக்கானிசம். ஸோ வி கிரியேட்டட் கியோட்டோ ப்ரோட்டோகால் அண்ட் தென் நவ் இட் இஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி நம்ம வந்து குளோபல் வார்மிங்கை தடுத்துருக்கோம். பட் ட்ரம்போட கான்செப்ட் படி தேர் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். சரியா? ஸோ ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் க்ரீன் எனர்ஜி. தட்ஸ் த ரீசன் ஹீ லைக் அதுலேருந்து அவர் வெளியில் வந்திருக்காரு. ஆனால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ப்ராசஸ் 1 இயர் எடுத்துக்கும். யூஎஸோட ஃபண்டிங் இதுக்கு கிடைக்காது இதுலேருந்து அவர் வெளியில் வந்ததுனால. தென் இன்டர் கவர்மெண்டல், நான் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ. 66 ஆர்கனைசேஷனில் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ். அது மாதிரி ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த ஐபிசிசி ரிப்போர்ட், தட் இஸ் அ 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இப்போ ரீசெண்டாக வந்தது 7th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை இன்டர்நேஷ்னல் இல்லைன்னா வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அப்புறம் வேர்ல்டு கமிஷன் ஃபார் ஆன் என்வைரன்மெண்டல் டெவலப்மெண்ட். அவங்களோட ரிப்போர்ட் படி, பிரெட்லேண்ட் ரிப்போர்ட் படி இது உருவாக்கப்பட்டது. WMO அண்ட் UNEP இந்த 2 ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ ரிப்போர்ட், அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க. எவ்ரி 5 years or 2 years they will release a report. இது வரைக்கும் 7 ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி, அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் 7, 6th ரிப்போர்ட், அதுக்கப்புறம் 7th ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட் வந்து 7th ரிப்போர்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெட் குவார்ட்டர்ட் இன் ஜெனீவா. தே won't collect any reports, but they won't take any surveys, they won't go for like collecting research ரிப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரீஸும் எடுக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட், எல்லா கண்ட்ரீஸும், எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், யுனைடெட் நேஷனோட ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பாடிஸ் எடுக்கக்கூடிய ரிசர்ச் ரிப்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி அதை கொலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் சயின்டிஃபிக்கல் அப்ரோச் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு டேட்டாவை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பேர். AR1 1990ல் ரிலீஸ் பண்ணாங்க. 1995ல் AR2, தேர்ட் வந்துட்டு 2000லேருந்து 2001, ஃபோர்த் வந்துட்டு 2007, 2013-14ல் AR5 அண்ட் தென் AR6 வந்துட்டு 2023. அப்போது 7 வரல, சாரி, AR6 தான் வந்திருக்கு, 7 இனி வரக்கூடிய ரிப்போர்ட். ஸோ இது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. தட் இஸ் AR1 ரிலீஸ் ஆகும்போது தான் UNFCC உருவாச்சு. ஸோ அதோட லைக் எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங் வந்து இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்ற இந்த ரிப்போர்ட்டில் வரும். எந்த அளவுக்கு மனித குலத்தையும் இல்லை பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்ற அதன் அடிப்படையில் தான். AR1 வரும்போது 1992ல் UNFCC வாஸ் கிரியேட்டட். 1995ல் செகண்ட் ரிப்போர்ட் வருது. அப்போ தான் கியோட்டோ ப்ரோட்டோகால் அடாப்ஷன் பண்ணுறாங்க. கியோட்டோ ப்ரோட்டோகால் 1 2000லேருந்து 2001ல் கியோட்டோ ப்ரோட்டோகால் லைக் இது வந்து கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்காக குளோபல் வார்மிங்கை வந்து 1.5 டிகிரி செல்சியஸுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட். ஸோ அதை வந்து ராட்டிஃபை பண்ணலை. ஃபைனலி 2007ல், சாரி 2001, 2005ல் இட் வாஸ் ராட்டிஃபைட். 2001ல் IPCC ரிப்போர்ட், தேர்ட் IPCC ரிப்போர்ட் வருது. அண்ட் 2007ல் headed by Indian scientist, that is Pachori. ஸோ அவர் தலைமையில் IPCC ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்டுச்சு அண்ட் awarded Nobel Peace Prize for IPCC, not for him. 2009ல் கோப்பன்கன் சமிட்டில் கோப்பன்கன் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த AR5 2013-14 ரிலீஸ் பண்ணப்பட்ட பிறகு தான்
பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்துச்சு. ஐபிசிசி ரிப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங் வந்து இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்ற டேட்டாஸ் கொடுப்போம். அதன் அடிப்படையில் த வேர்ல்டு கம்யூனிட்டி வில் டேக் அ டிசிஷன்ஸ். இப்போ 6 வந்திருக்கு சரியா. இப்போ தான் கார்பன் ஸ்டோரேஜை பற்றி பேசுகிறாங்க, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனை பற்றி பேசுகிறாங்கன்னா AR6ஓட இம்பேக்ட் அது. ஸோ இதுலேருந்து அமெரிக்கா வெளியில் போகிறது அசஸ்மெண்ட் அவங்களோட அமெரிக்காவுக்கு இது வந்து ரிஸ்க்கு. கிளைமேட் சேஞ்சினால அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. கலிஃபோர்னியாவில் நடந்த ஃபாரஸ்ட் ஃபயர், வைல்ட் ஃபயர்ஸ். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கும் பாதிப்புகளை உருவாக்கும். அவங்களுக்கும் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் ஃபண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஃபண்டிங்கை குறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க சரியா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். இன்னும் நிறைய இருக்குது ஆர்கனைசேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் படிக்கணும், கேட்பாங்க கொஸ்டின்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி காட்கில் ரிப்போர்ட். ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னா மாதவ் காட்கில் வந்து he passed away 83 years old. அவரோட contribution to the Western Ghats ecological panel. Here it is visible, right? No. Okay, Western Ghats ecological panel அப்படினு பேரு. Ecological expert panel 2011 it was constituted by the Manmohan Singh government. So for the purpose of to protect the ecology of Western Ghats. Western Ghats ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2011 அமைக்கப்பட்டது Western Ghats ecological panel அப்படின்னு பேர். ஸோ இவங்க he is an environmentalist, so he gave a report. The entire ecosystem of Western Ghats needs to be protected. அவர் entire Western Ghats-ஐயும் ecological sensitive zone அனௌன்ஸ் பண்ணார். And then 1,29,037 square kilometers needs to be protected. அதில் Z1, Z2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிக்கிறாரு. இட் இஸ் ஹையர் ரிஸ்க்டு ஏரியா, ஹை ப்ரையாரிட்டி ப்ரொடெக்ஷன் நீடட். அங்கே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை தவிர வேறு பெஸ்டிசைட்ஸ் ஃபார்மிங் எதுவும் பண்ணக்கூடாது. இசட்ஸ் அதில் வேறு எந்த ஒரு லைக் இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ், மைனிங் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ES1ல் எக்கனாமிக் சென்சிட்டிவ் ஜோன் 2 கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேஷன்ஸ், அப்படின்னா பெர்மிஷன் இல்லாமல் அங்கே எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணவே கூடாது. ஸோ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் 2 இஸ் அ டிரான்சிஷன் ஜோன் ஃபார் திஸ் கோர் ஏரியா. ஸோ அதனால் இட்ஸ் ஆல்சோ நீட் டு பி ப்ரொடெக்டட். ஸோ தேர் ஷுட் பி அ வெஸ்டர்ன் கட்ஸ் ecological panel authority. So Western Ghats authority ஒன்று கிரியேட் பண்ணப்படணும் under the Environmental Protection Act, statutory body to protect the Western Ghats அப்படின்ற. Western Ghats பொறுத்த வரைக்கும் நீங்கள் இட்ஸ் அ வெஸ்ட் ஃப்ளாங்க் சைட் the area. So in the green color, so display it. What you are seeing in the map, it's a Western Ghats. So it starts from Gujarat, from Maharashtra, extended towards Cape Comorin, கன்னியாகுமரி வரைக்கும் வரும். இந்த மகாராஷ்டிரா, அப்புறம் கோவா, கர்நாடகா, கேரளா, அப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரும், தென்காசி பகுதிகள் வரும். இது மேலேருந்து கீழே வரைக்கும் வரக்கூடிய இந்த பகுதிகள் வந்து ஃபுல்லி ஆக்சுவலாக ஜியாலஜிக்கல் ஒரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அரேபியன்ஸ் இருக்கக்கூடிய பகுதி வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் பகுதியோட சார்ந்த பகுதி. ஆனால் இந்த வெஸ்ட் ஃப்ளாங்க் சைடு இட் வெண்ட் இன்சைட் சப்சிடன்ஸ் ஆச்சு, அதில் தான் அரேபியன் சீ இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் கட்ஸோட கடல் பகுதி வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதர் சைடு திருநெல்வேலி பக்கம் இல்லைன்னா நீங்கள் கொடைக்கானலுக்கு இந்த பக்கம் மதுரை சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஏறும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த பக்கம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் கடல் பகுதி. அண்ட் ஸ்லோப் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னா அந்த ஆங்கிள் ஷோ இட், இந்த பக்கம் ஸ்டீப்பாக இருக்கும் கடல் பகுதி, இந்த பக்கம் ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இந்த வெஸ்டர்ன் கட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கிறது அண்ட் டில்டட் டுவோர்ட்ஸ் இந்தியா வந்து டில்டடாக இருக்குது, இந்த பெனின்சுலார் பிளாட்டி ஏரியா. ஸோ எல்லா ரிவர்ஸ் இங்கே ஒரிஜினேட் ஆகக்கூடியது இட் வில் ஃப்ளோ இன்சைட் தி மூவ் டுவோர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த கண்ட்ரி. பே ஆஃப் பெங்காலில் போய் கடலில் கரைக்கும். இந்த பக்கம் ரிவர்ஸ் இருக்குது பட் இட் இஸ் ஸ்டீப். அண்ட் தென் வி ஹேவிங் நேத்ராவதி ரிவர்,
Sharavati river. There is a falls called as there is a fall. In a falls, Jog Fall in Karnataka. So it's an important fall in India. ஏன்னா இங்கே ஸ்டீப் அதிகம், அதனால் நிறைய ஃபால்ஸ் அதிகமாக இருக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் அதிகமாக பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் அப்படி கிடையாது. இட்ஸ் ஸ்லோப் ஏரியா. லைக் இதோட ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே இந்த பகுதி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்து அப்புறம் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டி கேட்டகரியில் இட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் அன் 8th ஹாட்ஸ்பாட். 8th ஹாட்ஸ்பாட்டில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. நிறைய எண்டமிக் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது. த எக்ஸாம்பிள் இஸ் நீல்கிரி தார், த ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் லைன் டெயில்டு மக்கு, இதெல்லாமே எண்டமிக் டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ், வேறு எங்கேயும் கிடையாது. அப்புறம் பிசான் எடுத்துக்கோங்க, இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன். ஸோ வைல்டு எலிஃபென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதோட ஹைட்டு ஏரியா இது அணைமுடி, சரியா? ஸோ தெர் இஸ் அ 3 நாட்ஸ். என்ன பழனி ஹில்ஸ், அப்புறம் தெர் இஸ் அ நாட் ஆனைமுடின்றது ஆனமலை ஹில்ஸு, பழனி ஹில்ஸு, அப்புறம் நீலகிரி ஹில்ஸ். 3 ஹில்ஸோட நாட்டு தான் ஆனைமுடி அப்படின்னு பேர். ஸோ இட்ஸ் அ ஹைட்டஸ்ட் ஏரியா. அண்ட் தென் யூ ஹேவிங் தோடாபேட்டா ஆல்சோ. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதனால இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணுன்றதுனால தான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் அமைக்கப்பட்டு அவர் ரொம்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எகெயின்ஸ்டாக கொடுத்துட்டாரு. ரொம்ப வெஸ்டர்ன் காட்ஸில் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்ததுனால மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணலை ஃபுல்லாக. பட் தே கன்சிடர்ட் தி ரிப்போர்ட் அண்ட் தே கேவ் திஸ் ரிப்போர்ட் டு தி கஸ்தூரி ரங்கன் டீம். இஸ் அ இஸ்ரோ சேர்மேன், ஃபார்மர் இஸ்ரோ சேர்பர்சன். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து கோத்ரூ பண்ணி ஹி யூஸ்ட் சயின்டிஃபிக்கல் டேட்டாஸ். அப்படின்னா ஹி ஹாஸ் யூஸ்ட் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் நேரத்தை பார்த்தோம்ல, அந்த மாதிரி சேட்டலைட்ஸை பயன்படுத்தி எந்த ஏரியாவில் ரொம்ப ஃபாரஸ்ட் கேனோப்பி இருக்குது, எந்த இடத்துல பயோடைவர்சிட்டி அனிமல்ஸோட பாப்புலேஷன் அதிகம், எந்த இடத்துல ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதை வரையறுக்கிறாரு. வரையறுத்து he gave 37%. அவர் வந்து மோர் தேன் 60-70% ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும்னு சொன்னார். கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 37% நீட் டு பி ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி, அதுவும் இன்னைக்கு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. பிகாஸ் he gave culturally and natural areas ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. அப்புறம் இவரோட ரிப்போர்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அத்தாரிட்டி வந்து வேணாம் அப்படின்றது இங்கே சொல்லப்படலை. அப்புறம் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்றது இங்கே வந்து த அத்தாரிட்டி வில் டிசைடு எந்த பிளேசஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றது. இங்கே சேட்டலைட்ஸ் வந்து பயன்படுத்தணும். இட் வாஸ் அக்செப்டட், திஸ் ரிப்போர்ட் இஸ் அக்செப்டட் அண்ட் ட்ரைட் டு இம்ப்ளிமெண்ட். ஆனால் இன்னும் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. காரணம் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டமும் சரி, கேரளா இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து கல்குவாரிகள் அதிகமாக பண்ணுறாங்க, மைனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பண்ண முடியாது, அதனால் வள்ளியூரில் பண்ணுறாங்க. வள்ளியூர் ஆரல்வாய்மொழி பகுதிகளில் பண்ணுறாங்க. அது மாதிரி கேரளாவில் அதனால் அங்கே பயங்கர ப்ரொட்டஸ்ட் இருக்குது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ராகுல் காந்தி அதை சப்போர்ட் பண்ணி பேசினால தான் அவரோட ஆஃபீஸே ஒரு வாட்டி அடித்து உடைச்சாங்க. ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல். அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கோவா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற. ஸ்டில் யூனிஃபார்மாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. நிறைய இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. அண்ட் ஹீ டாக்ஸ் அபவுட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. இங்கே ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவே கூடாதுன்னாங்க, இங்கே ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் வித் பர்மிஷன். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன் மாதவ் காட்கில் ஹூ பாஸ்ட் அவே. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அவர் இறந்ததுனால இம்பார்ட்டன்ட் இல்லை, அவரோட அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து தான் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி சுப்ரீம் கோர்ட்டோட க்ரீன் கவர்னன்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க அப்படின்றது, அதில் அவங்க எடுக்கக்கூடிய ஷிஃப்ட்டை பற்றி இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு
the criticism over judiciary. You can take these points very carefully while writing mains. மெயின்ஸுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸை பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஆனால் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டேயும் நம்ம ஆர்டிகிள்ஸ் போடுறோம். அது அப்படியே எப்படி நம்ம வீடியோஸ் கடந்து போகுதோ அதே மாதிரி உங்களுக்கும் அது வந்து கடந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ யூ பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் நோட்ஸ் வந்து இதில் மேக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் கிரிட்டிசிசம் எழுதும்போது உங்கள் ஆன்சர் கீழே இல்லை, ஆன்சர் பாயிண்ட்ஸில். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை பற்றி நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ். ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து கொலிஜியம் சிஸ்டம் வந்து ரிஃபார்ம் பண்ணப்படணும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் அப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் பயஸ்டாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த ஆர்டிக்கிள் இட்ஸ் அ ஹிந்துவோட ஒப்பேட் பேஜில் வந்தது. ரிவ்யூ ஆஃப் லீகாலிட்டி. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டோட ஒர்க்கு, கோர்ட்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி லீகலில் லெஜிஸ்லேட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணுற ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆர்டிகிள் 13 Clause 3 அடிப்படையில் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. when it infringes the fundamental rights they will check it, basic structure doctrine அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இப்போ ஃபுல்லாகவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் சொல்கிறாரு. அவங்களோட பாலிசி ரிலேட்டட் நிறைய மேண்டமஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆர்டிக்கிள் 142 கேட்டிருந்தேன் இன்னைக்கு. அந்த ஆர்டிக்கிள் 142 நிறைய வாட்டி எக்ஸிக்யூட்டிவ் சைலண்டாக இருக்கும்போது they will issue an 142, that is it is equivalent to a law order. ஸோ 2022 அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, எந்தெந்த கேசஸை வந்து அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க, அதுக்கு பிறகு அதை ரீதிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அது அப்போது அது அவங்க வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். 2022 they gave an order. எல்லா நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை சுற்றியும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ன்றது நேஷ்னல் பார்க் கோர் ஏரியா இருக்கும், அப்புறம் there will be a buffer ஏரியா, அதை சுற்றி there will be a transition ஏரியா. இதுதான் பயோஸ்பியர் ரிசர்வோட ப்ராசஸ். பயோஸ்பியர் ரிசர்வ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு 10 kilometers transition ஏரியா இருக்கும். அதே மாதிரி நேஷ்னல் பார்க் வந்து கோர் ஏரியா இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் see here there is a core area, buffer area, அதுக்கப்புறம் transition ஏரியா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நேஷ்னல் பார்க்கில் 1 kilometerக்கு வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து உருவாக்கணும். வெஸ்டர்ன் காட்ஸ் இக்கலாஜிக்கல் பேனல் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ன்றது. அதே மாடலில் எல்லா 2022 ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லா நேஷ்னல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பக்கத்தில் 1 kilometer கண்டிப்பாக மேண்டேட்ரியாக கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு அது சாத்தியக்கூறுகள் கிடையாது, ஏன்னா நிறைய நேஷ்னல் பார்க் பக்கத்தில் லேண்ட் இருக்காது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2023 சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் தி ஆர்டர். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச். அப்போது இது வந்து தப்பு கிடையாது, ரிவர்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ ஏன் 2022 அவங்க எக்ஸ்பர்ட் பேனல்ஸை உருவாக்கலை, எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஏன் அவங்க கேதர் பண்ணாமல் அந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்றது அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இண்டஸ்ட்ரீஸுக்காக இருக்கட்டும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேம்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி உணராமல் அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு. 2015 டெல்லியில் டீசல் கார்ஸை வந்து யூனிலேட்ரலாக பேன் பண்ணது. அதுக்கு பிறகு எகெயின் இட்ஸ் அபவுட் ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ அதுக்கு பிறகு திருப்பியும் அந்த ஆர்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. 2025 they barred the authority. 15 years கார் மேலே கார் ஓல்டராக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் இங்கே ஓடக்கூடாது அப்படின்னு, அதை தடுக்கணும் அப்படின்னா அதை சீஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு 2025 ஃபயர் கிராக்கர்ஸ் பேன். ஸோ டெல்லி என்சிஆர் ஏரியாஸ் எல்லாமே ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கக்கூடாதுன்னாங்க. அப்புறம் திருப்பி அந்த ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்குது, அதனால் க்ரீன் ஃபயர் கிராக்கர்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ அது மாதிரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆரவல்லி. தென் யூ கேன் டேக் வனசக்தி கேஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ், பார்த்துட்டு அப்படியே விடுறதில்ல. என்னது எஸ் குட் எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ கம்பெனிஸ் வந்து இஏஏ வந்து எடுக்கணும், என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்.
ஆனால் அவங்க வந்து அப்ளை பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணாமல் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு பிறகு இஏ எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாமான்னா எஸ் முன்னாடி இருந்துச்சு. 2025 என்ன பண்ணாங்க அப்படின்னா they have reversed the order. முன்னாடி இருந்த அந்த எக்ஸ்போஸ் ஃபேக்டை வந்து பண்ணவே கூடாது அப்படின்னாங்க யூனிலேட்டரலாக. அண்ட் 2025 நவம்பரில் அப்போ இருந்த கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணார் அப்படின்னா he reversed the order. என்ன சொன்னார் அப்படின்னா it will affect ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் வந்து இனிமேல் திருப்பியும் எக்ஸ்போஸ்டோ ஃபேக்டோ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்டை முரண்பாடுகளை சொல்கிறது. அப்படின்னா ஒரு வாட்டி எஸ்ன்றாங்க, ஒரு வாட்டி நோ சொல்கிறாங்க, திருப்பியும் அதை எஸ்ன்றாங்க. அப்புறம் ஆரவல்லி கேஸில் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணி ஒரு பேனல் அமைக்கப்பட்டிருக்கு ஆரவல்லியோட ஹைட்டை. அப்போ ஏன் அன்னைக்கு அந்த பேனல் வந்து அமைக்கப்படலை அப்படின்ற கொஸ்டின் மார்க், அந்த 100 மீட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏன் அன்னைக்கு ப்ராப்பராக பண்ணாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது இங்கே கொஸ்டின் பண்ணப்படுது. எனிவே வாட் கோர்ட்ஸ் ஷுட் டூ, நம்மவே கோர்ட்டுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஒரு ஆத்தர் சொல்கிறாரு, செட் எ த்ரெஷ்ஹோல்டு. அவங்க வந்து அதுக்கு மேலே வரக்கூடாது, இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெஷ்ஹோல்டு அப்படி பண்ண முடியாது. பட் ஆத்தர் சொல்லக்கூடிய நான் சொல்கிறேன், பரிவேஷ் 2.0 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது என்வாயர்மெண்டலாக. ஸோ அதில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதில் கிளியரன்ஸ் வாங்குகிற அந்த டேட்டாஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே அதில் பார்த்துக்கலாம். ஸோ அது அப்புறம் பிஎம்ஓ லெட் ஒரு அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணணும், சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. இட் வில் லீட் டு நாட் டீசென்ட்ரலைசேஷன், சென்ட்ரலைசேஷன். இங்கே கிராம சபாஸ் முடிவு எடுப்பாங்க, அங்கே அப்படி கிடையாது. ஏ அண்ட் சேட்டலைட் மேப்ஸ் கேன் பி யூஸ்ட், அது உண்மையிலே நல்ல வரவேற்கத்தக்கது. அவாய்ட் avoiding the stoppage of projects. இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கக்கூடியதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லைனா திருப்பியும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை மாற்றிட்டு இருக்கிறது, அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது. கிளாரிஃபையிங் பண்ணிவிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கொலிஜியம் சிஸ்டம் நீட் டு பி வெரி கேர்ஃபுல், ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாமே சொல்லப்படும். ஏன்னா பொலிட்டிக்கல் பயஸில் வரக்கூடாது, பணம் வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். ஆத்தரோட எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் நாட் மை வியூ. தேர் ஷுட் பி அன் யூனிஃபார்ம் ஒரு ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதில் ஏன்ஷியன் மானுமெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. அந்த ஆக்ட் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மானுமெண்ட்ஸையும் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. தெர் இஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இட் வாஸ் கிரியேட்டட் பை தி பிரிட்டிஷ் 1861. ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் யார்? ஹெட். இட் வாஸ் ஹெடட் பை அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன். ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் நியூ டெல்லி அண்டர் தி வாட் யூ ஆர் டூயிங் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அது கீழே வருது. இட் வாஸ் நாட் தேர். ஸோ கிட்டத்தட்ட 3696 monuments are there in India. It was protected by Ancient Monument and Archaeological Sites Remnants Act 1958 ஆக்ட் கீழே தான் இன்றைக்கி இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் இந்த ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்ஸ் அளவு ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தர்ஸ் அ நேஷ்னல் கல்ச்சர் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரியில். அதில் என்ன அப்படின்னா 1996 இட் வாஸ் கிரியேட்டட். ப்ரைவேட்ஸ் வந்து அடாப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்ற கேட்டகரியில் ஃபண்டிங் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டிங் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணால் அடாப்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் தே கேன் செலக்ட் அ சைட். இப்போ டால்மியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட்டு, அவங்க வந்து ரெட் ஃபோர்ட்டை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரெட் ஃபோர்ட்டோட அந்த லைக் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அதை க்ளீன் பண்ணுறது, ரெட் ஃபோர்ட்டை டிக்கெட் கவுண்டர் வைக்கிறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சு கொடுக்குறது, அதில் பேமெண்ட் பாத் டூரிஸ்டர்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யாருன்னா டால்மியா. ஆனால் ஆர்கியாலஜி ரிலேட்டடாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த சிற்பங்களை பாதுகாக்கிறதோ கெமிக்கல்ஸ் மூலமாக அதை பாதரசங்கள், இப்போது திருவள்ளுவர் சிலைக்கு வந்து இது பூசுவாங்கல்ல கெமிக்கல்ஸ், அந்த எரோஷன்ஸை தடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண மாட்டாங்க.
அதனால் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று லேயர் 1 கேட்டகரி டிக்கெட் கவுண்டர்ஸ், காஃபி, டாய்லெட், வெல் பேமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் உருவாக்குறது அவங்க பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் ரெஸ்டோரேஷன் அப்படின்னா உடஞ்சி போன இந்த சிற்பங்களெல்லாம், உடஞ்சி போன பகுதிகளெல்லாம் இது பண்ணுறது, கெமிக்கல் ப்ரிசர்வேஷன் பண்ணுறது. அதுதான் உங்களுக்கு திருவள்ளுவர் சிலை நான் உங்களுக்கு சொன்னேன், அதில் அப்பப்போ வந்து ஒரு ரசாயனம் பூசுவாங்க, ரசாயன பூச்சி. அது எதுக்கு அப்படின்னா சால்ட்டு, சீ வாட்டர்லேருந்து வரக்கூடிய சால்ட், அந்த ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அந்த சால்ட் வந்து அந்த சிலையை வந்து கரைக்காமல் இருக்கிறதுக்காக. ஸ்டோன் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதையும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பாதுகாக்கப்படாத சிற்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும், இந்தியாவோட கலைகள் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படும், கலை நயங்கள், கன்சர்வேஷன், சிஎஸ்ஆர் வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே இதுக்கு வந்து பயன்படுத்த முடியும் ப்ரைவேட்டை கொண்டு வர்றதுனால. ரிஸ்க் என்னென்னா நிறைய சிற்பங்கள் காணாமல் போகும். ரெட் ஃபோர்ட்டை எடுத்திருக்காங்க, அது ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ன சின்ன ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வேயும் அதை கண்டுக்காது, ப்ரைவேட்டும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது இதெல்லாமே இங்கே சொல்லப்படும். பட் யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அடாப்ட் ஹெரிட்டேஜ் ஸ்கீம், அது டால்மியா குரூப் நான் சொன்னேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் 44 மியூசியம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, வச்சுருக்காங்க, சரியா. அப்புறம் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் 42 சைட்ஸும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ப்ரைவேட்டுக்கு போகும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றது நீங்கள் படிக்கலாம் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கேட்டகரியில். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஓவர் ரைட். Okay, now we will move on to the MCQs. Sorry. So question number 1 already போட்டதா? Okay. Statement 1, Monroe Doctrine aimed to prevent the political systems of Europe from being extended to any part of American continent. Statement number 2, United States at the time of the doctrine proclamation possessed the military naval strength to unilaterally enforce this policy against British Empire. Statement number 3, doctrine effectively ended all existing European colonial holdings in Western Hemisphere by mid-19th century. Which one of the following is correct respect to above statement? Statement number, so options are both statement 2 and statement 3 are correct. Both of them explain statement 1. B option, both statement 2 and statement 3 are correct, but only one of them explains statement 1. C option, only one of the statement 2 and statement 3 are correct and explain statement 1. D option, neither statement 2 nor statement 3 is correct. Question number 2, with reference to the National Intelligence Grid, NAT grid, consider the following statements. Statement number 1, it is a restricted intelligence platform accessible only to authorized government agencies for national security purposes. Statement number 2, it functions under the Ministry of Home Affairs. Statement number 3, it stores all personal data permanently in a central database. So which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3, consider the following statements about the Shine scheme which was in news recently. Statement number 1, the position, its position women as an quality ambassadors to ensure the safety of products in households and communities. Statement number 2, it is a flagship women-centric initiative by BIS under the Ministry of Women and Child Development. So which of the statements given above are incorrect? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following statements regarding the EOS, Earth Observation Satellite N1, code named Anvisha. See, recently seen in news. So it is a, why? It is a hyperspectral imaging satellite. Statement number 2, it is primarily developed for IMD, Indian Meteorological Department. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statements regarding OPEC+. Statement number 1, it is an
It is the alliance of major oil exporting nations formed in 2016. Statement number 2, India is a member of this country. India is a member of this organization. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. So question number 1 answer is D. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is C. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.